வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உத்தரகோச மங்கை கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 12 to 15 கிலோமீட்டர் தூரத்தில் உத்தரகோச மங்கை அந்த கோயில் இருக்குது. இது உலகத்தில் முதல் சிவன் கோயில். உலகத்தில் முதல் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் சிவனோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மங்களநாதர். அம்பாள் பேர் மங்களாஸ்வரி. இந்த கோயிலில் பிரதோஷம் அன்னைக்கு தாளம்பூ அர்ச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா எந்த கோயிலையும் தாளம்பூ கோயிலில் சேர்த்துக்கிட மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான், அதுவும் பிரதோஷ அன்னைக்கு தாளம்பூ அர்ச்சனை இந்த கோயிலில் நடக்கும். இங்கே 6 அடி நடராஜர் சன்னதி. இதில் என்ன விசேஷம்னா, மரகத லிங்கம், அதாவது மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். எப்போவுமே இதில் சந்தன காப்பில் தான் இருக்கும் சாமி. மார்கழி திருவாதிரை அன்னைக்கு தான் அந்த சந்தன காப்பு கலைச்சி அபிஷேகம் நடக்கும். அப்போ தான் நம்ம அந்த சந்தன காப்பு இல்லாமல் நம்ம சாமியை பார்க்க முடியும். அது வரைக்கும் எப்போவுமே எப்போ பார்த்தாலும் சந்தன காப்பில் தான் இந்த நடராஜர் சாமி இருப்பாப்புல. இந்த கோயிலோட தலைவிருச்சம் இலந்தை மரம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இலந்தை மரம் தான் இந்த கோயிலோட தலைவிருச்சம். இந்த உத்தரகோச மங்கையில் ராவணன் மனைவி மண்டோதரி மிகப்பெரிய சிவன் பக்தை. அதாவது ஒரு சிவன் பக்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த கோயிலில் வேண்டி ராவணனை கல்யாணம் பண்ணியிருப்பாப்புல. அவ்வளோ சிறந்த தலம் இந்த உத்தரகோச மங்கை. அதுமாதிரி முருகப்பெருமானுக்கு இந்திரன் ஐராவதத்தை தந்தது இந்த தலத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட வரலாறு. அதுமாதிரி மாணிக்கவாசகருக்கு உருவ காட்சி தந்தது சிவபெருமான் இந்த தலத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி காகபூஜண்ட முனிவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்கின தலம் இந்த தலம்னு சொல்லுவாங்க. உத்தரகோச மங்கை சிவன் மூலவர் சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயம்பு லிங்கம். அருமையான திருத்தலம் இது. ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் உலகின் முதல் சிவன் கோயில் இருக்குது. இங்கே சாமி தரிசனம் பண்ணாலே அவ்வளோ விசேஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.